இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். நான் பிறந்த ஊர் அது. அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாய், தலகாணி, அப்புறம் அரிசியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம ராணியோட ஃப்ரெண்டு தோழி தான் அரிசி மூட்டை எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் சிந்தாமணி அக்கா அப்படின்னு அவங்க 10 பாய், 10 தலகாணி கொடுத்தாங்க. அதுதான் நம்ம ஊருக்கு கொண்டு எடுத்துகிட்டு போனோம். ஒரு 5 மாற்றுத்திறனாளி குடும்பத்துக்கு உதவி பண்ண போகிறோம் நம்ம. அந்த வீடியோ தான் இது பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம அங்கேயும் நம்ம அர்ஜுனனாக்கும் வேணும்ன்ட்டு நம்ம கடையிலையும் கொஞ்சம் வச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து இறக்கி வச்சாச்சு. இதுக்காக நம்ம கார் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தோம். தம்பியோட கார் கேட்டோம், கொடுத்தாங்க. அதுதான் இறங்கணும். இப்போ நம்ம அப்படியே குலதெய்வம் கோயில், சித்திரை மாதம்னா குலதெய்வம் கோயிலில் நாங்கள் பொங்கல் வைப்பாங்க அண்ணாங்க. அப்படியே நாங்கள் பொங்கல் போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இது பேக் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன் நான். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். இது எங்கள் அண்ணா பாப்பா என் கூட உட்காந்து அந்த அம்மா ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அழகாக உட்காந்துருக்கா பாருங்கள். வேறு யாருன்னா உட்காந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாலும் அவள் கேட்கவே இல்லை. நானே தான் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துட்டா கூடவே. இது அரைப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அளந்து அரிசி அளக்கிற படி அது. இதில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்குன்னு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த படியில் அந்த கவர் வாங்கி வச்சுருக்கோம். அதில் தான் நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாேருக்கும் 5 கிலோ பேக் பண்ணி ஒரு 5 குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 5 பேர் வந்துட்டாங்க. நம்ம நேரில் போய் பார்த்து கொடுக்கலான்னு பார்த்தோம். டைம் ஆயிடுச்சு கொஞ்சம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா 5 பேரையும் இங்கே வர சொல்லிட்டோம் நாங்கள். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவங்க ஃபேமிலி. அடுத்தடுத்த வீடியோவில் அவங்களோட ஃபேமிலி பற்றி நான் காட்டுவேன். நேரில் போயும் நான் ஷூட் பண்ணலான்னு இருக்கேன் அவங்களோட நிலைமையை பற்றி. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப அடுத்த வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக அவங்களோட கஷ்டங்கள்லாம் தெரியும். இப்போ நம்ம பேக் பண்ணுற காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம டைம் ஒதுக்கி நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை என்னோடய சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே மகிழ்ச்சியான தருணங்களை நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ சித்திரை மாதம் பிறந்தது. குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வச்சுட்டு அந்த கையோடு நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணும்போது ரொம்பவே மகிழ்ச்சியான தருணங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களில் எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். எங்கள் அண்ணா பாப்பா பார்த்திங்கன்னா அழகாக உட்காந்து என் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த பேக்கிங் வேலை இதோட முடிஞ்சிட்டு எனக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரையும் வர சொல்லியிருக்கோம். இன்னும் வரலை. நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு காத்துட்ருக்கோம். அவங்க வந்த உடனே எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கான வீடியோ அடுத்தடுத்து நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களோட அனுபவத்தையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்றத உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தேங்க்யூ.